வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில் என்னென்ன புதிய பழைய பொருட்களாக வந்திருக்கு, புதுப்பொருள் என்ன வந்திருக்கு, ஸ்கிராப் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது முழுமையாக பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்காக நிறைய தகவல் காத்துக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க அப்படியே சந்தைக்குள் போகலாம். சந்தையில் ஃபர்ஸ்ட் கடையிலே பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அகுஜாவில் ஒரு 7-8 ஸ்பீக்கர் போட்டிருந்தாங்க. வெறும் 250 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன், குட் கண்டிஷனான ஸ்பீக்கர் தான். கம்பெனி பிராண்டானதான் அகுஜா. நல்லா இருக்கு ஸ்பீக்கர், கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கு. ஸோ அங்கேயே செக் பண்ணி கொடுக்குறாங்க. விருப்பமுள்ள இன்னைக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அவங்க கடையிலே பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் பேனாசோனிக்ல பார்த்தீங்கன்னா பழைய செட்டு, புது மாடல் செட்டு எல்லா செட்டுமே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரதரதமாக வச்சிருக்காங்க. எல்லாம் 50 ரூபா 100 ரூபா தான். பட் எல்லாமே நம்ம செக் பண்ணி எடுத்துக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது பாருங்க, பேனாசோனிக்ல டோர் மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு சொல்லி சொன்னாரு. ஸோ வேணா நம்ம வாங்கி அந்த டோரை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க ஸ்பீக்கர் பாருங்க, அப்படியே மழை போல குமிச்சு வச்சிருக்காங்க. எல்லாமே பெர் பீஸ் ரேட்டும் கொடுக்குறாங்க, ஜோடியாகவும் கொடுக்குறாங்க. சில பேர் டெக்னீஷியன்லாம் மொத்தமாக வாங்கிட்டு போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்குங்க. சரி, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான பொருட்களை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்க. அதே கடையில் பார்த்தீங்கன்னா காருக்கு யூஸ் பண்ணுற செட்லாம் பாருங்க, யூஎஸ்பி மாடலுங்க. யூஎஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ வீட்லையும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெறும் 150 ரூபா தான் சொன்னாரு. பட் ஒர்க்கிங் ஆகுதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு. இது பாருங்க, பெட் டைப்பு ஒரு ரெக்கார்டருங்க, பழைய ரெக்கார்டரு. ஸோ இது கூட இன்னைக்கு வந்துருச்சு. பட் அந்த டாப் சைடு இருக்க அந்த பேக்கேஜ்லாம் எல்லாமே கலந்து இருந்துச்சு. பட் இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு நம்ம கான்ஃபிடண்டாக சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இதெல்லாம் பாருங்க, இந்த பூம் சிஸ்டம், இதெல்லாம் ஒரு பழைய செட்டு தான் வச்சிருக்காங்க. 2 பீஸ் இருந்துச்சு. அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா ரிமோட் ஐட்டம்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ரிமோட்டு, பழைய சார்ஜரு, லேப்டாப் சார்ஜரு, ப்ரொஜெக்டரு, இந்த மாதிரி மீட்டர் பாக்ஸு. ஸோ ஏகப்பட்ட அசரிஸ் இன்னைக்கு பார்க்க முடிச்சுங்க. அப்படியே பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க, மதர் போர்டு எல்லாமே சிஸ்டத்துல இருந்து ஓப்பன் பண்ணி ஒரு 4 பீஸ் வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் டெக்னீஷியன் தெரிஞ்சவங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேட்டு பார்த்து பேசி வாங்கிக்கலாம். இது ஒரு பழைய வாட்சுங்க, ரோலக்ஸ்ன்னு சொல்லி போட்டு வச்சிருந்தாரு. பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. உண்மையிலே அதுக்கு உள்ள ரோலக்ஸ்ன்னு தான் எழுதி இருந்துச்சு. பட் இது கண்டிப்பாக ஒரிஜினல் கிடையாதுங்க, நம்ம அதையும் சொல்லிடுறோம். ஏதோ இப்போ ஒரு இந்த டூப்ளிகேட் மாதிரி ரோலக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஹார்ட் டிஸ்க்லாம் பாருங்க, அப்படியே ரதரதமாக குமிச்சு வச்சிருக்காங்க. 500 GB அந்த அளவுக்கு போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் சீப் ப்ரைஸ் தான். அவ்வளவு கேமராஸ்லாம் நிறைய இருக்கு. ஹேண்டி கேம்ல இருந்து நல்ல கேமராலாம் கூட வச்சிருக்காங்க. சில கேமரா ஒர்க்கே ஆகாது. சில கேமரா ஃபிலிம் ரோல் கேமரா கூட வச்சிருக்கேன். இதெல்லாம் சோனி ஹேண்டி கேம்ல ஒரு கேமரா பார்க்க முடிச்சு. பட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் ஒர்க் ஆகுமான்னு நமக்கு சரியா தெரியல. ஸோ குட்டி குட்டி கேமராவும் நிறைய வச்சிருக்காங்க அந்த கடைகள்ல. இதெல்லாம் பாருங்க, நோக்கியால அந்த வைஃபை சிஸ்டம், அந்த ரவுட்டர் மாதிரி ஒரு சிஸ்டம் பார்த்தது. பட் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இது கூட நல்லா புதுசாவே வச்சிருக்காங்க. அங்க லேப்டாப்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மழை போல குமிச்சு வச்சிருக்காங்க. பாருங்க எத்தனை லேப்டாப்னு. பட் எதுவுமே ஒர்க் ஆகாது. இதெல்லாம் பாருங்க, பழைய காலத்து பாத்திரம் நல்ல வெயிட்டா இருக்குங்க. தூக்கியே பார்த்தா நல்ல வெயிட்டா இருக்கு. இவங்க பேர் பீஸ் ரேட்டு சொல்றாங்க. சில பாத்திரம் வந்து வெயிட் போட்டு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கனமாவே இருக்கு இந்த பாத்திரம் எல்லாமே. இது வெங்கலமா என்னன்னு தெரியல, நல்ல வெயிட்டா இருக்கு இந்த பாத்திரம்லாம். அதே கடையில் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ட்ரங்க் பெட்டி பாருங்க, பழைய ட்ரங்க் பெட்டிங்க. அங்கங்க டேமேஜ் தான் இருக்கு. பட் ரொம்ப டேமேஜ்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ரேட்டு கேட்டோமா கொடுத்துருவாங்க. பட் நம்ம ரேட்டு கேட்கலது. அவர்கிட்ட பாருங்க, அந்த மோட்ரு பாருங்க, சுகுணா மோட்ரு எல்லாம் 2000 2500 சொல்லிட்டு இருக்காரு. பட் இதெல்லாம் என்ன கண்டிஷன் தெரியல. வேரிங்லாம் எப்படி இருக்கு, வீல்லாம் இம்பெலர்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. கட்டிங் மிஷின்லாம் நிறைய, ஒரு ட்ரில்லிங் மிஷின் கூட வச்சிருந்தாங்க. சின்ன மிஷின் பார்க்க புது மிஷின் மாதிரி இருந்துச்சு. 3000 ரூபா சொன்னாங்க இந்த மிஷினை. ஸோ அந்த அளவுக்கு அசரிஸ் இவங்க கடையிலையும் பார்த்தோம்னா நிறைய வச்சிருக்காங்க. இதுதான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியல. ஸோ அந்த அளவுக்கு அசரிஸ் நிறைய இருக்கு உங்கள்கிட்ட. ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசி வாங்குங்க. ஸோ அந்த அளவுக்கு பொருட்கள் நிறைய நம்ம பல்லாவரம் சந்தையில் குமிஞ்சு போய் கிடக்கு. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 500 ரூபா சொன்னாருங்க. இந்த பேட்டரி எடுத்து செக் பண்ணோம். 500 ரூபா, நல்ல புதுசாவே இருக்கு, ஒர்க்கிங்ல தான் இருக்கு. நல்ல பேட்டரி தான். 500 ரூபா சொன்னாங்க ஒரு பேட்டரி. இது பாருங்க, இந்த சவுண்ட் பார் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா சொன்னாங்க. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லி தான் சொன்னாங்க. இந்த லேப்டாப்லாம் வந்து ஒர்க்கிங் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. பட் நம்ம செக் பண்ணல. எல்லாம் லேப்டாப் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ஸ்டார்ட் ஆகுது. அந்த கான்ஃபிகரேஷன் ஏற்றது மாதிரி லேப்டாப் ரேட்லாம் சொல்றாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போங்க. நல்ல கம்பெனி பிராண்டட் தான் வச்சிருக்காங்க எல்லாமே. இந்த கீபோர்ட்லாம் பாருங்க, ஒரு கீபோர்டு ஒரு ரேட்டுங்க. எல்லாம் 50, 75, 100
அந்த மாதிரி நிறைய அசரிஸ் இந்த கடையில கொட்டி குமிச்சு வச்சிருக்காங்க. அவ்வளவு பொருட்கள் கிடக்கு. இதுதான் நம்ம கரெக்டா சொல்ல முடியல. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே ஒரு 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 பிரைஸ். ஸோ அந்த பிரைஸ்ல இருந்து நம்ம பேரம் பேசிட்டா எல்லாரும் வாங்குறாங்க. அப்படியே பாருங்க. நெக்ஸ்ட் கடையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ ஹெட்செட் கிடக்கு பாருங்க. அங்கங்கே டேமேஜ் ஆகி போய் கிடக்கு. சில பீஸ் நல்லா இருக்கு, சில பீஸ் ஒர்க்கிங் ஆகுன்னு கூட சொல்றாங்க. நீங்களே செக் பண்ணி எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150லேருந்து சொல்றாங்க. 150லேருந்து பெர் பீஸ் ஒரு பீஸ் என்னென்ன ரேட்டுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா 70 ரூபா சொன்னார் ஒரு ஸ்பீக்கர். அங்கேயே குட்டி குட்டி அழகு பொருள்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியல. இங்கே பாருங்க சவுண்ட் சர்வீஸில் வேலை செய்கிற ஒரு ஸ்பீக்கரோட அப்படியே நட்டமாக நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பட் இதோட ரேட்லாம் நம்ம கேட்கல. அதில் ஒரு இது ஓப்பன்லேயே இருந்துச்சு, ஸ்பீக்கர் இல்லை அதுக்குள்ள. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சோனியில் ஒரு செட்டு கூட வச்சிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு திங்ஸ் எல்லாம் நிறைய அந்த வாரம் கொண்டு வந்து குமிச்சு வச்சிருக்காங்க. ஸோ வெயில் அந்த அளவுக்கு இல்லை, அப்படியே மேக மூட்டமாக தான் இருக்கு. ஸோ நம்ம எடுத்த நேரம் அப்படி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பொருக இல்லை 1-2 தூரம்லாம் கூட விழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாருங்க பழைய கேசட் பாருங்க, காதல் கோட்டை அந்த கேசட் கூட இங்கே பார்க்க முடிஞ்சுச்சு. இதெல்லாம் 20 ரூபா 30 ரூபா. ஒரு 10 பீஸ் எடுத்தோம்னா கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி தர்றாங்க. ஸோ அவ்வளோ கேசட்லாம் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு நம்ம பல்லாவரம் சந்தையில் பாருங்க. அதே போல ஃப்ரெண்ட்ஸ் வாரம் பார்த்தீங்கன்னா இந்த டெலிஃபோன் பாருங்க எல்லா கடையிலையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பட் சில ஃபோன்லாம் ஒர்க் ஆகுதுங்க, நிறைய வாங்கிட்டு போறாங்க. அதே மாதிரி கிராம் ஃபோன் பழைய ஃபோன் மாடல்லாம் கூட நிறைய வச்சிருக்காங்க, அங்கங்க பார்க்க முடிச்சு. ஸோ லாஸ்ட் வீக் கூட நம்ம பார்த்தோம் அது. ஸோ இந்த மாதிரி டெலிஃபோன் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆஃபீஸ்ல எல்லாம் புது ஃபோன் வாங்குறப்போ இந்த ஃபோனை வந்து அப்படியே ஸ்கிராப்ல போட்டுறாங்க. ஸோ அதை எடுத்து இங்கே சேல்ஸுக்கு வந்துடுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 200 அந்த ஃபோனுக்கு ஏற்றது மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பழைய பாக்ஸ் எல்லாம் பாருங்க எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்குங்க, எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கு. அதே மாதிரி பழைய வாட்சஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வால் கிளாக்கு நிறைய இருக்கு. இது பாருங்க அவர் MP3 பிளேயர், அதாவது போர்ட்டபிள் MP3 பிளேயர்னு சொன்னார் அவர். பட் இது ஒர்க் ஆகுமா நமக்கு தெரியல. ஸோ பார்த்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படியே. ஸோ அந்த அளவுக்கு ரேட்டு கூட கேட்கல நம்ம. அவர்கிட்ட நிறைய ஜாமான்ஸ்லாம் நிறைய வச்சிருந்தாரு அந்த அளவுக்கு. இது பாருங்க நம்ம சிலிண்டர் கூட அழகா சேல்ஸுக்கு வந்துருச்சு. வாரம் பார்த்தீங்கன்னா அங்கங்க ஒரு சிலிண்டர் 2 சிலிண்டர் வச்சிருக்காங்க. அது மாதிரி பாருங்க அதில் எவ்வளோ அசரிஸ் அங்கங்க எக்ஸாஸ்ட் ஃபேன்ல இருந்து பழைய வாட்சஸ், அவன் அடுப்பு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய பாருங்க நிறைய வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெர் பீஸ் தாங்க, ஒரு பீஸ் ஒரு ரேட்டு. இது இவ்வளவு நம்ம கரெக்டா எல்லா பீஸுமே கேட்க முடியலங்க. பட் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் அப்படியே நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா இதெல்லாம் நீங்க பொறுமையா பார்த்து தான் ஒன்னொன்னா செக் பண்ணி தான் எடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நிறைய செகண்ட் ஹேண்ட் ஐட்டம் நம்ம பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்ல நிறைய குமிச்சு வச்சிருக்காங்க. நீங்க பொறுமையா பார்த்து 1 by 1 செக் பண்ணி எடுத்துக்கங்க. அதோட பிரைஸ் எவ்வளவு வருது, அது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்றது பொறுமையா பார்த்து எடுங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய ஐட்டங்கள் குமிச்சு வச்சிருப்பாங்க. கூட்டமா அந்த அளவுக்கு கூட்டம் நிறைய வரும் கடைகளுக்கு. இதெல்லாம் பாருங்க லைட்டிங் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ எத்தனை பீஸ் இருக்கு பாருங்க. எல்லாமே நம்ம ரேட்டு கேட்கல. ஸோ அதுல மேல வந்து லைட்டிங் போட்டு வச்சிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. அவங்கள்ட்ட ஒரு ப்ரொஜெக்ட் கூட இருந்துச்சு அவங்கள்ட்ட. இது ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லி தான் சொன்னார் அவரு. 3500 ரூபா சொன்னாரு. ஸோ அந்த அளவுக்கு பாருங்க கார் செட்லாம் பாருங்க, அங்கங்க கார் செட்டு, அந்த அனௌன்ஸ் பண்ற ஸ்பீக்கரு. ஸோ அவ்வளவு நிறைய அசரிஸ் அங்கங்க நிறைய வச்சிருக்காங்க. அதே போல ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம் கூட நிறைய வச்சிருந்தாங்க. பிரேக்கர் சிஸ்டம்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பாருங்க எவ்வளோ ஸ்பீக்கரு, அதே மாதிரி வாட்சு, இந்த பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கரு. ஸோ இந்த மாதிரி விண்டேஜ் கலெக்ஷன்ஸ்லாம் கூட வந்தீங்கன்னா நீங்க நிறைய பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வாங்கலைன்னா கூட பரவாயில்ல. பட் என்னென்ன பொருட்கள் விண்டேஜ் கலெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது இந்த கடைகளுக்கு வந்தீங்கன்னா, நீங்க பல்லாவரத்துக்கு வந்தீங்கன்னா பொதுவா சில பல கடைகள்ல அந்த அளவுக்கு நிறைய வச்சிருக்காங்க. பாருங்க இதுல என்ன இருக்கு, எங்கெங்க போய் தேடுறது அப்படின்னு கூட தெரியல. அவ்வளவு ஸ்பீக்கர் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ப்ரொஜெக்ட் வச்சிருக்காங்க, பழைய இரும்பு ஜாமான் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன கம்ப்யூட்டர் இருக்கு அதுக்கு பக்கத்துலேயே ஹேமர் சுத்தியலும் கிடக்கும். ஸோ அதுதான் நம்ம பல்லாவரம் சந்தை. அங்கங்க அதை தான் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம தேவையானது தெரிஞ்சவங்க, விவரம் தெரிஞ்சவங்க ஸோ செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அதில் கண்டிப்பாக எடுத்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நம்ம பல்லாவரம் மார்க்கெட்ல. இப்போ பாருங்க அப்படியே லைனா ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பாருங்களேன், லைனா அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பீஸ் ஒரு ரேட்டு சொல்றாங்க. நம்ம செட்டா ஒரு 4 பீஸ் 5 பீஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸில் அவங்க வெக்கேட் பண்றப்ப வேற நியூ சிஸ்டம் மாத்துறப்ப கொண்டு வந்துடுறாங்க. இது பாருங்க பழைய காலத்து போட்டோ அந்த ஃப்ரேம் கூட வச்சிருக்காங்க. ஸோ இந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு மாடல் அந்த அளவுக்கான டேப் ரெக்கார்டு, ஸ்பீக்கர்,
இந்த டேப் கார்டு சிஸ்டம் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப பழைய மாடலு. அப்படியே டஸ்ட்டோட இருக்கு அப்படியே. பட் கிளீன் பண்ணா சரியாயிரும். இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட இந்த கடையில பார்க்க முடிஞ்சுச்சு. அவ்வளோ ஸ்பீக்கர்ல இருந்து இதெல்லாம் நல்லா செட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாரு. பட் டோர் க்ளோஸே ஆகல. ஸோ அதுக்கு கீழே ஒரு செட்டு பார்த்தோம். அதுவும் நல்லா இருக்கு. நல்லா நல்லா சூப்பரா இருக்கு. பட்டன்ஸ்லாம் நல்லா இருக்கு. பட் இதை நான் கண்டிப்பா நம்ம எடுத்துட்டு போய் டெக்னீஷியன் கொடுத்து செக் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவர் கடையிலேயே ஒரு 2 3 டேபிள் கார்டு பழைய பீஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாரு. இதெல்லாம் பாருங்க பழைய மாடல். இப்ப இந்த மாடல் வருதான்னு எனக்கு தெரியல. ஸோ அவ்வளவு பழசெல்லாம் கூட இருந்துச்சு இந்த கடையில. ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான். பட் நம்ம செக் பண்ணிட்டு ரன் பண்றது நல்லா இருக்கும். கண்டிப்பா அதை வாங்கணும்னா டெக்னீஷியன் கூட செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பழைய ஃபேன் ஐட்டம் கூட அந்த கடையில நிறைய வச்சிருந்தாரு. இதெல்லாம் 700 ரூபாய் 800 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வச்சிருந்தாங்க. பாருங்க பழைய எஃப்எம் வித் டேபிள் கார்டு சோனில எல்லாமே சிஸ்டம் எல்லாமே பட்டன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பட் வேலை செய்யுமான்னு கேட்டேன். அதை நீங்க தான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னார் அவரு. இதோட ரேட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம கேட்கலாம். ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா லுக்காகவும் இருந்துச்சு. பழைய பெட்ரூமாஸ் லைட் கூட நம்ம பல்லாவரம் சந்தையில பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் அங்கங்க டேமேஜ் ஆகி தான் இருந்துச்சு. அதே போல ஃப்ரெண்ட்ஸ், அந்த கடைக்கு ஆப்போசிட்ல பார்த்தா எவ்வளவு பெரிய குத்து விளக்கு பாருங்க. ஒரு ஆள் உயரத்துக்கு மேல இருக்குங்க. இது யார் வாங்கிட்டு போய் எப்படி தூக்கிட்டு போவான்னு தெரியல. அவ்வளவு பெரிய குத்து விளக்கு பார்த்தமே நம்ம அப்படியே தள்ளி போயிட்டோம். வாங்கினாலும் எப்படி தூக்கிட்டு போறது அப்படின்னு தெரியல. இங்க பாருங்க ப்ரொஜெக்டர் பாருங்க. ப்ரொஜெக்டரும் வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல பாருங்க இரும்பு ஜாமான் இருக்கு. கட்டிங் மிஷின்ல இருந்து செயின்ல இருந்து எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த சைடு பாருங்க கடாய் வடச்சட்டி எல்லாமே வச்சிருக்காங்க. இதுதான் நம்ம பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டு. ஸோ எந்த பொருள் எங்கெங்க இருக்கும்னு தெரியாது. நம்ம ஃபுல்லா மார்க்கெட் ஃபுல்லா பார்க்கணும். ஸோ லைட்டா கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால மக்கள் அங்கங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஃபுல்லா கூட்டம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு க்ரௌடு அதிகமாயிருச்சு. இப்படியே பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளவு ஜாமான் அங்கங்க வித்துக்கிட்டு இருப்பாங்க. பாதி தூரம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பாதி மார்க்கெட்டுக்கு அங்கிட்டு போயிட்டீங்கன்னா மளிகை ஜாமான் பாருங்க. மிளகாய் வத்தல்ல இருந்து பூண்டுல இருந்து புளியில இருந்து மல்லி எல்லா ஐட்டமுங்க எல்லாம் பாக்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பெர் பாக்கெட் 20 ரூபா தாங்க. ஸோ மக்கள் அந்த அளவுக்கு வாங்கிட்டு போறாங்க. மளிகை ஜாமான் ஐட்டம் எல்லாம் கிடைக்குது நம்ம பல்லாவரம் மார்க்கெட்ல. ஸோ விண்டேஜ் கலெக்ஷன் இல்லாம இந்த மாதிரி மளிகை ஜாமான் வீட்டுக்கு தேவையான அனைத்துமே கிடைக்குதுங்க. எல்லாம் ஒரு டைம் வந்தீங்கன்னா நீ விசிட் பண்ணி பார்த்துட்டு ஸோ தேவையான மளிகை ஜாமானையும் இங்க வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லாவும் நயமாவும் இருக்கு. ஸோ ரேட்டும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எனக்கு வெளியில தெரிஞ்சதை விட இங்க கொஞ்சம் கம்மி தான் நான் நினைக்கிற ரேட்டு. அது மட்டும் இல்லாம பாருங்க பாத்திர வகையெல்லாம் பாருங்க. வீட்டுக்கு தேவையான பாத்திரம், நம்ம கிச்சனுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே இருக்குங்க. சின்ன கத்தியில இருந்து எல்லா ஐட்டம் வச்சிருக்காங்க. அதே போல கருவாடு கூட பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. மினிமம் 1/4 கிலோ வாங்க சொல்றாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க. ஸோ நல்லா நீட்டா வச்சிருக்காங்க கருவாடு. இங்க பாத்தீங்கன்னா சந்தையில ஒரு 2 3 இடத்துல கருவாடு கடை கூட வச்சிருக்காங்க. ஸோ தேவையானவங்க இதெல்லாம் பாருங்க. புது ஸ்பீக்கர் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அங்கங்க வச்சிருக்காங்க. அதான் நம்ம கண்டினியூட்டியா காக்கணும்ல. ஸோ சில கடைகள் இருக்கும், சில கடைகள் பாதிக்கு மேலே வச்சிருக்காங்க. இது எல்லாமே புது ஸ்பீக்கர் தான். இது எல்லாமே இதெல்லாம் அசம்பிள் செட் மாதிரி இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பாருங்க சில லைட்டிங்கு, வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஸோ இந்த மாதிரி அழகு லைட்டுகள் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையில நிறைய வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க நல்லா கலர் கலரான லைட்லாம் பாருங்க. நம்ம வீட்டுக்கு வெளியில போற லைட்டு அந்த மாதிரி அருமையான ஒரு டிசைன்ல இருக்கிறது மாதிரிலாம் புதுசு தாங்க. இது எல்லாமே புதுசு. ஸோ அவங்க ஒரு ரேட்டு சொல்றப்ப நம்ம கொஞ்சம் பேரம் பேசி வாங்கிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு திங்ஸ்கள் இந்த ஏரியாவிலே நிறைய வச்சிருக்காங்க. அப்படியே இதெல்லாம் பாருங்க வீட்டில் நம்ம யூஸ் பண்ற அன்றாட யூஸ் பண்ற அந்த டம்ளர், கண்ணாடி டம்ளர், ஸோ அந்த டீ டம்ளர் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பாருங்க நிறைய இருக்கு இந்த கடைகள்லையும். ஸோ ஒரு இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா ஸோ A to Z பர்ச்சேஸ் பண்ணலாம். அது ஒரே ஒரு இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சென்னையில நம்ம ஃப்ரைடே மார்க்கெட் பல்லாவரம் தான். ஏன்னா சில கடைகள்லாம் இருக்கும், பட் இருந்தாலும் இங்க கொஞ்சம் சீப்பா கிடைக்கும் பிரைஸ். நம்ம கொஞ்சம் பேரம் பேசி வாங்கலாம். பாருங்க ஆட்டு உரல்ல இருந்து இஞ்சி பூண்டு அந்த மாதிரி அரைக்கிற உரல், அம்மி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட ஸோ இங்க நம்ம மார்க்கெட்ல இருக்கு. இதெல்லாம் வந்து 2 வீலர் இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுத்துட்டு போயிடலாம். பெரிய அம்மி எல்லாம் வாங்கினீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான நாட்டுக்கோழி எல்லாம் பாருங்க. இது நம்ம ரொம்ப நாள் ஆச்சு காமிச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 350 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 3/4 கிலோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ 350 இருந்து 400 600 700 1000 வரைக்கும் வச்சிருக்காங்க. அவ்வளவு நாட்டுக்கோழி வகைகள் நிறைய இருக்குங்க. சாவல் இருக்கு, கோழி இருக்கு, அது மாதிரி வளர்ப்பு குஞ்சு இருக்கு, வாத்து இருக்கு. இதெல்லாம் பாருங்க வாத்து வளர்க்குற வாத்து இருக்கு. ஸோ யூஸ் பண்ற நம்ம சாப்பிட்ற வாத்தும் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட நிறைய வச்சிருக்காங்க. வான்கோழிலாம் பாருங்க 2000 ரூபா 2500 ஜோடி அந்த மாதிரி சொல்றாங்க அவங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா ஜோடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்தீங்கன்னா நீங்க பேசி வாங்கிக்கலாம், பேரம் பேசி அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். இதெல்லாம் வளர்ப்பு வாத்து, கோழி குஞ்சு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டுக்கோழி இதெல்லாம்
இதெல்லாம் வளர்ப்பு கோழி, இது வளர்ப்பு சேவல், இந்த மாதிரி ஐட்டங்கள் கூட இங்க நம்ம மார்க்கெட்ல நிறைய அங்கங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பகுதி பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ விருப்பமுள்ள நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதே வாங்கிக்கலாம், வளர்க்கறதுக்கு வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆடு கூட கொண்டு வந்திருக்காங்க. ஆடும் இங்க சேல்ஸ் ஆகுது. பட் இதெல்லாம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க வாங்குறது நல்லது. ஏன்னா ஆட்டுக்குட்டியை தெரிஞ்ச அளவுக்கு அந்த கறி எவ்வளவு வெயிட் வரும் அது அவங்களுக்கு தெரியும். இது மாதிரி பெட்ஸ் ஐட்டம்லாம் பாருங்க, நாய்க்குட்டிகள், அழகான நாய்க்குட்டி, இதோட ரேட்லாம் நமக்கு தேவைன்னா மட்டும் தான் அவங்கள்ட்ட கேட்க முடியும். ஸோ 3000, 4000, 5000 சொல்லிட்டு இருப்பாங்க. பெட்ஸ் அனிமல் விருப்பம் உள்ளவங்க நீங்க பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அனிமல்ஸை வாங்கி நீங்க செல்லப்பிராணிகள் வீட்டில் வளர்த்துக்கலாம். ஸோ அவ்வளவு நாய்க்குட்டி எல்லாம் கலர் கலரான நாய்க்குட்டி, எல்லா விதமான பிராண்டட் நாய்க்குட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம பல்லாவரம் மார்க்கெட்ல. அது மட்டும் இல்லாம மற்ற பெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, குருவி எல்லாம் பாருங்க, பேர்ட்ஸ்லாம் நல்லா லவ் பேர்ட்ஸ்லேருந்து கலர் கலரான பேர்ட்ஸு, கிளி, ஸோ இந்த மாதிரி புறா, அவ்வளோ ஐட்டங்கள் இருக்குங்க, நிறைய இருக்குங்க. எல்லாம் ஜோடி ஜோடியாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான தேவையான அந்த உணவும் அங்கேயே விற்கிறாங்க. தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு தேவையான கூண்டு கூட அங்கேயே விற்கிறாங்க. உங்களுக்கு தேவை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம பல்லாவரம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் மொட்டை மாடியில் வைக்கிற அழகு பூச்செடிகள்லாம் பாருங்கள், லைவாக வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே. அதுக்கு தேவையான தொட்டி அங்கேயே இருக்குது, அதுக்கு தேவையான மண்ணும் இருக்குது, உரமும் இருக்குது. ஸோ விருப்பமுள்ள செடிகள் நிறைய இருக்குங்க. எல்லா பூச்செடிகள் வகைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ மரம் கூட சில மரங்கள்லாம் கூட வச்சிருக்கிறாங்க. ஸோ இடம் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வாங்கிட்டு போய் மரம் வளர்க்கலாம். மேலே மாடி தோட்டம் பண்ணுறவங்க இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல இருக்குங்க, நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா A to Z ஃபர்னிச்சர், சோஃபாலேருந்து வெஜிடபிள்லேருந்து அது மாதிரி விண்டேஜ் கலெக்ஷன் எல்லாமே கிடைக்கிற ஒரே இடம் பல்லாவரம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஓரளவுக்கு நம்ம சுற்றி பார்த்துருக்கோம், சில ப்ரைஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். அதே மாதிரி A to Z ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் JK. நன்றி, வணக்கம்.